வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் நன்சையடையார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நாம் படுத்து உறங்கக்கூடிய பாயானது எப்படி தயாராகுது, எப்படி அந்த வயலில் கோரைப்புல் அறுக்கப்படுகின்றது, அதன் மூலம் மெஷினில் விட்டு எப்படி கிழிக்கிறாங்க, அதற்கப்புறம் தறிக்கூடத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத அனைத்தையும் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நாம் போகலாம். இது கோரைப்புல். நாம் பார்ப்பது இப்போ கோரைப்புல். இது நன்றாக வளர்ந்து காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 6 மாதம் வரை இந்த கோரைப்புல்லானது வளர வைக்கப்படுகின்றது. அதன் பிறகு இங்கே கோரையை அறுத்து அதன் பிறகு பாய் நெய்ய அனுப்பப்படுகின்றது. அதை நாம் பார்க்கலாம். தற்பொழுது இந்த கோரைப்புல்லை அறுக்கும் வேலை நடைபெறுகின்றது. அதை தற்பொழுது காணலாம். இது இப்படி அறுத்து வளர்ந்த கோரையை மட்டும் தனியாக எடுத்து மிகச்சிறிய கோரையை அதை கழித்துவிட்டு தற்பொழுது இங்கே கீழே அதை போட்டு விடுவார்கள். கிட்டத்தட்ட 6.5 அடி உயரம் வளரும் இந்த கோரைப்புல். அதை நாம் பார்க்கலாம். தற்பொழுது கோரைப்புல் அறுவடை நடைபெற்று வருகிறது. அதை நாம் காணலாம். இதுபோன்று கோரை புற்களை அறுத்து மிகவும் உயரமான கோரையை மட்டும் வைத்துவிட்டு மிகச்சிறிய கோரையை கழித்து அதன் பிறகு இங்கே இதை பாய் நெய்தலுக்கு அனுப்புகிறார்கள். ஒன்று ரெண்டு காய்ந்த கோரையெல்லாம் எடுத்துவிட்டு மிகவும் நல்ல கோரையை மட்டுமே இங்கே போடுகிறார்கள். இது போன்று கோரை பொருட்களானது அறுக்கப்பட்டு கீழே கிடத்தி வைக்கப்பட்டு காணப்படுகின்றது. இந்த கோரையினுடைய தலைப்பகுதியானது வெட்டப்பட்டு பாய் நெய்வதற்கு அனுப்பப்படுவதற்கு வசதியாக இங்கே வெட்டப்படுகின்றது. அதை நாம் இப்பொழுது காணலாம். அளவு எவ்வளோ அளவு வைக்கிறீங்க? 48 இன்ச்சு அளவு வைக்கிறாங்க. அதை வைத்து இதை வெட்டுகிறார்கள். 48 இன்ச்சு அளவு வச்சு இதை வெட்டுறீங்க இல்லைங்களா? ஆமாம். சரிங்க. இதுக்குன்ட்டு அளவு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு மேலே இருக்குதுங்க. அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. சரிங்க. இப்போ 48 இன்ச்சு தான் நம்ம பகுதியில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதி எல்லா பகுதியுமே 48 தான். 48 இன்ச்சு தான் வைக்கிறீங்க. சரிங்க சரிங்க. இது முடியாக கட்டப்பட்டு அங்கே கீழே கிடத்தப்பட்டு காணப்படுகின்றது. அதை 48 இன்ச்சு அளவு வைத்து தற்பொழுது இதனுடைய தலைப்பகுதியாக கோரையினுடைய தலைப்பகுதியை வெட்டுகிறார்கள். இதுபோன்று வெட்டப்பட்ட அந்த கோரையானது மெஷினில் கொடுக்கப்பட்டு 2ஆக கிழிக்கப்பட்டு காய வைக்கப்பட்டு பாய் நெய்தலுக்கு அனுப்பப்படுகின்றது. இந்த கோரையானது கோரை புல்லானது 2ஆக கிழிக்கப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை காணலாம். மெஷினில் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு கோரையும் 2ஆக கிழிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கோரைப்புல்லும் 2ஆக கிழிக்கப்பட்டு இங்கே இருக்கின்றது.
இது போன்று மெஷினிலே கொடுத்து கிழிக்கப்பட்டு இது மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கோரை பொருட்களானது தற்பொழுது இங்கே காய வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கோரை புல்லினுடைய அடியிலும் அதனுடைய செத்தை என்று சொல்வார்கள், அதை நீக்கப்பட்டு தட்டி அதெல்லாம் எடுத்துவிட்டு இங்கே கோரையானது காய வைக்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று அழகாக வரிசையாக காய வைக்கப்பட்டு இந்த கோரை புல்லானது பாய் நெய்தலுக்கு அனுப்பப்படுகின்றது. இந்த கோரை புல்லில் நெய்யப்பட்ட பாயில் படுத்து உறங்கும் பொழுது குளிர்ச்சியை கொடுக்கும் உடலுக்கு. பிளாஸ்டிக் பாயில் படுத்து தூங்குறதை விட இந்த கோரைப்புல் பாயில் படுத்து தூங்கும் பொழுது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இதுபோன்று கோரையானது இரண்டாக கிழிக்கப்பட்டு வயலிலே காய வைப்பதற்காக இங்கே கீழே கிடத்தப்பட்டு காணப்படுகின்றது. அதை நாம் காணலாம். தற்பொழுது நாம் இங்கே பாய் நெய்யும் இடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த கோரைப்புல்லிலிருந்து பாய் நெய்வது எப்படி என்கிறதை நம்ம இப்போ தறியின் நெய்வதை காண்கலாம். தற்போது நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேருங்க? சீனிவாசன். இப்போ இந்த தறி கூடம் வச்சுருக்கீங்க, இந்த பாய் நெய்கிறது எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க. இப்போது இந்த கோரைப்புல் அப்படிங்கிறது இது எவ்வளோ நாள் வளரணும் வயலில்? ஒரு 6 மாதம் வயலில் வளரணும். 6 மாதம் வளரணும். 6 மாதம் வளர்ந்ததுன்னா அறுப்பு கோரையாத்துக்கு சரகு தயார் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6 மாதம் கழித்து இந்த கோரை புல்லை இரண்டாக கிழித்து அதற்கப்புறம் காய வைத்து நம்ம பண்ணணும் இல்லைங்களா? அது மாதிரி தான் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ நம்ம இந்த தறியில் நெய்கிறத நம்ம இது இந்த கலர்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதெல்லாம் நம்ம கலர்லாம் கொடுத்து பாய் நெய்கிறாங்க. ஆமாங்க. இப்போ இந்த ஒரு பாய் நெய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஒரு பாய் நெய்யறதுக்கு வந்து ஒரு மணிக்கு 7 பாய் ஓடும். ஒரு மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 60 நிமிஷத்துக்கு 7 பாய் ஓடும். 7 பாய் ஓடும். சரிங்க. இந்த தறிக்கூடத்தை நம்ம பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. சரி. இங்கே இந்த பக்கம் இந்த கோரை இந்த பகுதியில் வச்சிருக்கிறது இது குளூசாயம். சரிங்க. இது ஒரிஜினல் அப்படியே நார்மலான கோரை. சரிங்க. இதை வந்து மிஷினில் வச்சா ஒவ்வொன்றா எடுத்து அது விட்டுக்குங்களா? இல்லை, அது மிஷின் தானாக எடுத்துக்கும். தானாகவே எடுத்துக்கும். சரிங்க. இப்போ இந்த தறியினுடைய விலை என்ன ரேட்டு வருங்க? இன்றைய நிலவரம் ஒரு தடியினுடைய ரேட்டு 3,50,000 70,000 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்கு இருக்குங்க. அந்த ரேஞ்சு தறி மட்டும் வருங்க. சரிங்க. இப்போ 2 கலர் கோரை தான் வைக்க முடியுங்களா? அதில் 3 கலர் கோரை வைக்கலாம். 3 கலர் கோரை வைக்கலாம். அப்பப்போ நமக்கு எத்தனை கலர் வேணும் அது மாற்றிக்கலாம். இப்போ 3 கலர் வச்சு ஓட்டிக்கலாம். சரிங்க. சிகப்பு, புழு, நார்மல் கோரை. சரிங்க. அது அப்படியே நான் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். தற்பொழுது இங்கே ஒரு மெஷின் இருக்குது. அது என்ன மெஷினுங்க? இது அடியுமே நுனிக்கு வரைய கட் பண்ணி கரெக்டாக வெட்டி தான் அதை ஓட்ட முடியும். இது 2 பக்கமும் கோரையை வெட்டுகின்ற அந்த கோரைக்கு அந்த ஊசி எடுக்கிற மாதிரி கரெக்டாக 2 பக்கம் வெட்டி தான் அதை ஓட்ட முடியும். அதற்குண்டான மெஷின் இது. ஆமாம், இதுக்குண்டான மிஷின். தற்பொழுது கோரை புல்லை அடிப்பகுதியும் நுனிப்பகுதியும் நறுக்குவதற்கு அதற்கென்று ஒரு மெஷின் இருக்கிறது. அதை நாம் பார்க்கலாம். அந்த மெஷினில் கோரையினுடைய நுனிப்பகுதியும் அடிப்பகுதியும் அறுத்துவிட்டு அதற்கப்புறம் பாய் நெய்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது போன்று இருபுறங்களிலும்
அழகாக நறுக்கி அதன் பிறகு தறியில் ஏற்றுகிறார்கள். பார்த்தால் தெரியும். இப்படி இருக்கின்ற கோரை புல்லை இது போன்று நறுக்கி 2 பக்கமும் அழகாக நறுக்கி தறியில் ஏற்றுகிறார்கள். இப்போ இங்கே பாயானது நெய்யப்பட்டிருக்குது. ஆமாம், இது தயார் பண்ணி வெளியில் வர பாய்ங்க. வெளியில் வர பாய்ங்க. இது எத்தனை அடி உயரம் இருக்குங்க? இது வந்து 43 இன்ச்சு அகலம். சரிங்க. நீளம் வந்து 6 அடி. 6 அடி இருக்கும். 6 அடி நீளம். 43 இன்ச்சு நீளம் வந்து 6 அடி. 6 அடி. சரிங்க. தற்பொழுது இந்த பாயினுடைய விலை என்னங்கிறது சொல்ல முடியுங்களா? ஒரு பாயினுடைய விலை என்னங்கிறது சொல்ல முடியுங்களா? ஒரு பாயினுடைய விலை வந்து நான் இங்கே 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரிங்க. ஒரு பாயினுடைய ரேட்டு 150. இப்போ நம்ம ஒரு ஒட்டு மொத்தமாக எனக்கு ஒரு 50 பாய் தேவைப்படுது அப்படின்னா அதை கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்கலாம். விலை குறைச்சி கொடுப்போம். கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். விலை குறைச்சி கொஞ்சம் கொடுப்போம். இப்போ ஹோல்சேலாக வாங்கும்பொழுது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஹோல்சேல் போட்டபோது குறைச்சிருவோம். இப்போ லூஸில் வாங்கும்பொழுது 150 ரூபா வருது. 150 ரூபா வரும். சரிங்க. எங்களுடன் தற்பொழுது இவ்வளோ நேரம் இந்த தறியை நெய்தல் எப்படி, இந்த இப்போ கோரை எங்கிருந்து வருது, இதை பற்றி தெளிவாக விளக்கமாக சொன்னதுக்கு நன்றி. வணக்கங்க. ரொம்ப நன்றி. வணக்கங்க.